ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாம், அதாவது அரையாண்டு தேர்வுக்கான இங்கிலீஷ் இப்போ டிசம்பரில் 2024 நடந்த எக்ஸாமான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதோட ஆன்சர் கீ வேண்டாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் கீ போடுறேன். இது விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு அசைன்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் இதை ப்ரிப்பேர் பண்ணிங்கனாக்கா ஆனுவல் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம சேனலை புதுசாக வந்திருந்தா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், வேறு ஏதாவது கொஸ்டின் வேணும்டா. அண்டு லைக் பண்ணிடுங்க, மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 100 மார்க் எழுதியிருப்பீங்க, நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆல் த பெஸ்ட். நல்லா எழுதியிருந்தால் நல்லா எழுதுனாலும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ரெடியாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 14 ஒன்வர்ட்ஸு. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, சினானிம்ஸு ஒரு 3, ஆண்டனிம்ஸு ஒரு 4 3 கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸு கேட்டிருக்காங்க. சரிங்களா? டோட்டல் ஒன்வேர்டு 14 ஒன்வேர்டு. 14 ஒன்வேர்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் எனி 3 கேட்டிருக்காங்க. இந்த நாளில் 3 எழுதுனா போதும். ஈஸியாக தான் இருந்திருக்கு கொஸ்டின்ஸ். இருந்தாலும் நம்ம எப்போ ஈஸின்னு சொல்ல முடியும்னா, நம்ம படித்தா தான் ஈஸின்னு சொல்ல முடியும். படிக்கலன்னா எல்லா ஈஸியாக கேட்டாலும் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இது நல்லா எழுதிக்கணும், எழுதலையோ டென்ஷன் ஆக வேணாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடியாகி ப்ரிப்பேர் ஆகிருங்க. இந்த கேள்வியெலாம் நம்ம படிக்காமே எழுதலாம். கொஞ்சம் லைட்டாக ஐடியா வச்சு எழுதினமாக்கு சரியாக ஈஸியாக எழுதிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்ல. ஓகே, ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு படிக்க தேவையில்லை. சரிங்களா? இதில் 5 மார்க்கு 2 எழுத சொல்லியிருக்காங்க. இது 5 மார்க்கு 2 எழுத சொல்லியிருக்காங்க பேராகிராஃபு. அதுக்கடுத்து சப்ளிமெண்ட்ரியில் இது 5 மார்க்கு ரீஅரேஞ்சு பண்ண சொல்லியிருக்காங்க. ரீடு த ஃபாலோயிங் பேசிஸ் ஆன்சர் கொஸ்டின். இதெல்லாம் நம்ம படிக்கவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக சொலையாக மார்க் பாயிண்ட் பண்ணலாம். கொஞ்சம் ரீட் பண்ணிவிட்டு இதுலேயே ஆன்சர் இருக்கும், நம்ம அதை பார்த்து இந்த 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 4 மல்டிபிள் 5 மார்க்கு. இதுலேயும் சில படிக்காமல் கூட கொஸ்டின் எழுதுகிற மாரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்து எழுதுறது இதெல்லாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நல்லா கொஞ்சம் படிங்க. ஏன்னா 10th இம்பார்ட்டண்ட்டான ஒரு லைஃப் சயின்ஸ் ஒரு ஸ்டாண்டர்டு. ஸோ யூ ஹேவ் டு ஸ்டடி வெரி வெல் இன் யுவர் 9th ஸ்டாண்டர்ட். தென் 10th நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸ்கோர் பண்ணிங்கனாக்கா அதுக்கடுத்து உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா படிங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இந்த டயத்தில் விளையாட்டு வேலையை விட்டுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? இதை பாருங்கள், ரீட் த போயம் அண்ட் ஆன்சர் கிவன் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் நம்ம ஈஸியாக படிக்காமலே நம்ம கொஞ்சம் பார்த்து ஈஸியாக பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கொஸ்டினை பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. உங்கள் அசைன்மெண்ட்டுக்கு தேவைனாலும் அசைன்மெண்ட்டுக்கு எழுதி வச்சுருக்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களிடம் விடைபெறுவது TN ஸ்டடி கைட்.